உலக சுகாதார அமைப்பில் சீனா ஆதிக்கம் செலுத்துவது நல்லதா கெட்டதா? எதற்கும் ஒரு விலை இருக்கிறது அல்லவா? WHO தேவையான நிதியை வாரி வழங்க சீனா முன்வந்துள்ளது. ரஷ்யாவின் கேன்சர் மருந்தை அங்கீகரிக்கும் அதிகாரம் சீனாவின் செல்வாக்கில் உள்ள WHO கையில் இருக்கிறது. இதனால்தான் சீனா இப்போது ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டுகிறது. ரஷ்யாவின் மருந்தும் சீனாவின் அதிகாரமும் இணைந்தால் உலக மருத்துவ சந்தையில் அமெரிக்காவின் ஆதிக்கம் என்ன ஆகும்? பொதுவாக கேன்சர் மருந்துகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பெரிய மருந்து நிறுவனங்களிடமிருந்துதான் வருகின்றன. இது பல பில்லியன் டாலர் பிசினஸ். அதை ஒப்பிடும்போது ரஷ்யாவின் மலிவான mRNA தடுப்பூசி விலை மிகவும் குறைவுதான். ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா 10 லட்சம் கோடி ரூபாய்க்கும் ஐரோப்பா 5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் புற்றுநோய் மருந்து வணிகம் செய்கின்றன. இது போதாது என சிகிச்சை அளிக்கும் உபகரணங்களை விற்று 3 லட்சம் கோடி ரூபாய் வணிகம் செய்கின்றன. ரஷ்யாவின் புதிய மருந்து சோதனைகளை கடந்து வெற்றிகரமாக வந்துவிட்டால் சுமார் 18 லட்சம் கோடி ரூபாய் வணிகம் செய்து கொண்டிருக்கும் அமெரிக்க ஐரோப்பிய நிறுவனங்கள் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான்.